ஒரு நடிகருங்கிறதுனால அவருக்கு அங்கங்கே கூட்டம் வருங்கிறத வச்சு அவர் தலைவிதியோ நிர்ணயம் தான் பண்ண முடியாது. இது ஒன்றும் புதுமை கிடையாது. இலாக்கா மாற்றுங்கிறது ஒரு புதிய விஷயம் கிடையாது. என்ன அப்புறம் திமுகவில் மட்டும் இல்லை நாங்கள் காங்கிரஸுக்கு 10 பந்தி கொடுப்போம் சொல்லுவாங்க. நாங்களும் தனியாக ஆட்சி தான் சொல்லுவாங்க. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா மேற்கொண்டு வந்த இராணுவ வீரர் உட்பட பொதுமக்கள் 26 பேர் அநியாயமாக அக்கிரமமாக படுகொலை செய்யப்பட்டது பாகிஸ்தான் தீவிரவாதிகளாலே பாகிஸ்தான் இராணுவ ஆதரவோடு ஒத்துழைப்போடு நடந்த அந்த அத்துமீறிய கொடும் தாக்குதலை கண்டிக்கிற விதத்திலேயும் பதிலடி தருகிற விதத்திலேயும் ஆபரேஷன் சிந்தூரின் பேரில் இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்தியதும் அங்கு 9-10 இடங்களிலே தீவிரவாத முகாம்களை நொறுக்கியதும் வரவேற்புக்குரியதாகும். இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட பிரதமர் மோடி, மத்திய அரசு, நம்முடைய இந்திய ஒட்டுமொத்த இராணுவம் எல்லோரையும் இந்திய மக்கள் வாழ்த்துகிறார்கள், பாராட்டுவார்கள், போற்றுகிறார்கள். இந்திய நாட்டுடைய பலமான ஒற்றுமையான நம்முடைய இராணுவத்திற்கு இந்திய மக்கள் அனைவரும் கட்சி, ஜாதி, மத, மொழி எல்லைகளெல்லாம் கடந்து எல்லோரும் இந்தியர்களாக ஒன்றாக நின்று பாகிஸ்தான் தீவிரவாதத்தை தடுத்திட, அழித்திட, தீவிரவாதிகள் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட, அகற்றப்பட எடுக்கப்படும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் துணை இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் தன்னுடைய ஆதரவை, காங்கிரஸ் ஆதரவை, ஒத்துழைப்பை ஏற்கனவே தந்திருக்கிறார். அந்த வகையில் இந்த தாக்குதலை, பதிலடியை வரவேற்கிறேன். மத்திய அரசை, நம்முடைய இந்திய இராணுவத்தை பாராட்டுகிறேன். சட்டம் ஒழுங்கு நீங்கள் சொன்ன மாதிரி அங்கங்கே நடைபெற்றிருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை அவர் எல்லாம் இது வீடியோ ஆதாரத்தோட துப்பு தொலைக்கு கண்டுபிடிக்கிற விஷயம் அதில் ஒன்றும் கிடையாது. எல்லாம் வெளியே பத்திரிகைகளில், ஊடகங்களில், தொலைக்காட்சியில் வந்த செய்திகளை தான் சிலவற்றை ஒரு தொகுத்து சொல்லியிருக்கார். அது எல்லா அரசாங்கங்களையும் இப்போ அவர் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருக்கிற போது இது மாதிரி அங்கங்கே சில கற்பழிப்பு சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் எல்லாருடைய ஆட்சி காலத்திலையும், எல்லாரும் யார் முதலமைச்சராக இருக்கிற எல்லா காலத்திலையும், அது காங்கிரஸோ, திமுகவோ, அதிமுகவோ, இன்றைய ஆட்சி வரைக்கும் எல்லா ஆட்சியிலையும் வெள்ளக்காரன் காலத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாம் அங்கங்கே இருக்குது. அதுக்காக அதை நியாயப்படுத்த முடியாது. இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அவர் எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில் இன்னும் ஒரு 7 மாதம் 8 மாதத்தில் 5வது மாதம் ஆகிடுச்சு. 7 மாதம் கழிச்சா ஜனவரியில் கோட் ஆஃப் கான்டாக்ட், பிப்ரவரியில் தேர்தல் அறிவிப்பு, மார்ச்சில் ஆக்சுவல் எலெக்ஷன், ஏப்ரலில் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ண தான் செய்வார். அது அவருடைய கடமை. அது எப்படி அரசை பாராட்டிட்டு அவர் எப்படி எலெக்ஷன் போவார்? அதனால் எதிர்க்கட்சி தலைவர் முறையில் அவருக்கு அவருடைய கடமையை விமர்சனம் செய்வதை அவர் கடமையாக கொண்டிருக்கிறார். அதை செய்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு தக்க பதிலை அரசின் சார்பில் அமைச்சர்கள், அதிகாரிகள் சார்பில் துறை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கேள்வி. இல்லை, இது சம்பந்தப்பட்ட துறை அமலாக்கத்துறையால், அது தனி. அமலாக்கத்துறையின் சார்பில் அங்கே விசாரணை நடக்கிறதோ பிரச்சனைகளோ, இது ஒரு வகையான நடவடிக்கை. தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற சகாக்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் இலாக்காக்களை மாற்றுவது என்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமையாகும். ஸோ அது இதையும் லிங்க் பண்ண வேண்டியதில்லை.
எந்த எந்த மட்டும் மாத்திருக்காங்க. நீர்வளமா இருந்தாலும் சரி, நிலவளமா இருந்தாலும் சரி, என்ன வளத்துல இருக்கிற மந்திரியா இருந்தாலும் சரி, அதை வச்சுக்கிறதோ மாத்திக்கிறதோ முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமையாகும். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது, சட்டப்படியும் கேள்வி கேட்க முடியாது, சரியும் அல்ல. இது மாதிரி இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றில் இலாக்காக்கள் மாற்றங்கிறது பல முறை பலருக்கும் நடந்திருக்கிறது. இது ஒன்றும் புதுமை கிடையாது. இலாக்கா மாற்றுங்கிறது ஒரு புதிய விஷயம் கிடையாது. ப்ரோகேட்டிவ், தனிப்பட்ட முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமையாகும் அது. அதில் வந்து தலையிட்டு இன்னொரு கட்சியின் சார்பிலையோ தலைவர்கள் சார்பிலையோ கருத்துக்கள் சொல்றது நியாயம் இல்லாது. இப்போ இருக்கிற பெரிய முனை 2 முனை தான். ஒன்று காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி ஒரு முனை. இன்னொன்று அதிமுக, பிஜேபி இவங்களெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிற 2வது எதிர்முனை கூட்டணி. இதில் எங்களுடைய கூட்டணி ஏற்கனவே வெற்றியை நிரூபித்த கூட்டணி. நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி இதெல்லாம் நிரூபித்த ஒன்றாக இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் செட்டிலான ஒரு கூட்டணி. இன்னும் 1-2 எக்ஸ்ட்ரா யாராவது வரலாமே தவிர, இப்போ புதுசாக அந்த தேர்தலில் சேரப்போகிற கமலஹாசன் வரைக்கும் வந்த பிறகு இன்னும் 1-2 ஏதாவது வந்தாலும் வரலாம். இப்படி இருக்கிற நிலையில் இருக்கிற கூட்டணியாக, வலுவான கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. அந்த கூட்டணி அதிமுக தலைமையில் ஒன்று ஒன்றா இப்போ தான் சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் பிஜேபி செட்டில் ஆகிருக்கு. இன்னும் வேறு ஏதாவது வருமா வராதா அது நமக்கு தெரியாது. அதில் விஜய் என்ன செய்வார், சீமான் என்ன செய்வார், இதெல்லாம் இன்னும் ஒரு ஏறக்குறைய நான் சொன்ன மாதிரி 7-8 மாதம் இருக்குது. ஜனவரியில் கூட டிசைட் பண்ணலாம். இப்போ விஜயகாந்த் கட்சியின் சார்பில் அவங்கெல்லாம் கூட ஜனவரியில் தான் மாநாடே போட்டிருக்காங்க, ஜனவரியில் தான் அறிவிப்போன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி இருக்கிற கட்சிகள்லாம் யார் யார் கூட்டணி, எந்த கூட்டணியில் சேருவாங்க, என்ன பண்ணுவாங்கிறதுக்கெல்லாம் அவ்வளோதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய ஜோசியம் தெரியாது எனக்கு. அதனால் நான் ஒரு ஜோசியரும் கிடையாது. அது அந்தந்த கட்சி சார்பில் இன்னும் 7-8 மாதத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அது. அதை பொறுத்து அந்த இப்போ ஜனவரியில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட்டணிலாம் செட்டில் ஆன பிறகு அப்போ இன்னொரு கேள்வி என்ன பார்ப்பீங்க, அப்போ கேட்பீங்க, அப்போ யார் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இதே தான். இப்போ நாங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கோம், இப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ நேமாக சொல்லக்கூடிய நிலையில தான் இப்போ நடந்து. ஆனால் அது இப்போ விஜய் வந்து ஒரு பிரபல்யமான நடிகர், எல்லாம் கரெக்ட் தான். போகிற இடங்கள் எல்லாம் கூட்டம் வருது, எல்லாம் கரெக்ட் தான். கோயம்புத்தூர் போனார், கூட்டம் வருது. மதுரை ஏர்போர்ட்டுக்கு போனார், கூட்டம் வருது, எல்லாம் கரெக்டு தான். இது மாதிரி சினிமாவில் இருக்கிற தலைவர்கள் விஜயகாந்த் ஆரம்பிக்கிற போது, கட்சி ஆரம்பிக்கிற போது நிறையா கூட்டங்கள்லாம் அவருக்கு விஜயகாந்துக்கு வந்தது. இதை விட பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் இதை விட பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்கு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுட்டு திண்டுக்கலுக்கு ட்ரெயினில் போகிற போது அந்த ட்ரெயின் 1 மணி நேரத்தில் போக வேண்டிய ட்ரெயின் 10 மணி நேரம் கழித்து போச்சுன்னு சொன்னாங்க. மதுரையில் இருந்து போகும்போது அவர் கூட என்னங்க 10 மணி நேரம் அங்கங்கே நிறுத்தி மக்கள் 10 மணி நேரம் ஆகிடுச்சான். அவரே தலைவர் வந்து இல்லை வாங்க இறங்கி காரில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரயில்வே அதிகாரி சார்பில் வந்து அவர் ரிக்வஸ்ட் பண்ணி, இல்லைங்க நீங்கள் பாட்டு காரில் போயிட்டீங்கன்னா ட்ரெயினை கொளுத்திடுவாங்க மக்கள், எங்கே காணோம் ஆளை ஏழை இறக்கி விட்டுருந்தீங்கன்னு போட்டுருவாங்க, தயவுசெய்து ட்ரெயின்லேயே வாங்க, கொஞ்சம் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு அவர் ட்ரெயின்லேயே வச்சு 10 மணி நேரம் கழித்து போனதாக, பல லட்சம் மக்கள் கூடி இருந்ததாகலாம் நாட்டில் வரலாறுகள்லாம் உண்டு. அதனால் கூட்டம் வருங்கிறது ஒன்று. அவரோட தலைவரோட எம்ஜிஆர் பிரச்சனையோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது, வேறு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் வரலாற்று நடந்திருக்கு. இவர் ஒரு முக்கிய நடிகருங்கிற முறையில் அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளர் இருக்குது, கூட்டம் வருது, அதெல்லாம் நான் மறுக்கலை, இல்லைன்னு சொல்லலை. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் விரிவாக கீழே இறங்கலை மக்கள்கிட்ட போல. 2-3 தான் வெளியே வந்து காட்சி அளிச்சிருக்காரு. இன்னும் அந்த ஒரு 7 மாதத்துல அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, மக்களை நோக்கி எப்படி போகிறாரு, மக்கள்கிட்ட எப்படி போய் கலக்கிறாரு, அப்புறம் தேர்தல் நேரத்தில் தனி அணிக்கிறாரா, கூட்டணி அமைக்கிறாரா, இதெல்லாம் பொறுத்து தான் அவருடைய எதிர்காலமோ கட்சியுடைய எதிர்காலத்தையே பற்றி எல்லாம் கணிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நீங்களும் கூட அப்போ தான் கணிக்க முடியுமே தவிர, இப்போவே உட்காந்து அந்த அரசியல் கட்சியுடைய எதிர்காலத்தையோ, ஒரு நடிகருங்கிறதுனால அவருக்கு அங்கங்கே கூட்டம் வருங்கிறத வச்சு அவர் தலைவிதியோ நிர்ணயம்லாம் பண்ண முடியாது. கட்சி ஆரம்பிக்கிற யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் சொல்லாமலாம் கட்சி ஆரம்பிக்க முடியாது. அவர் வந்து ஒரு முன்மாதிரி. அவர் யார் கட்சி ஆரம்பித்தாலும் இன்றைக்கி புரட்சி எம்ஜிஆரை பற்றியோ அல்லது நேர்மையான ஒரு ஆட்சின்னா பிறந்தது காமராஜரை பற்றியோ, ஒரு அறிவுள்ள ஆட்சின்னா ராஜாஜியை பற்றியோ, ஒரு சிறப்பான மக்கள் நல ஆட்சினா கலைஞரை பற்றியோ, இன்னும் சில நன்மை ஜெயலலிதா காலத்தில் கூட சில நன்மை நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அவங்க காலத்தில் அந்தந்த தலைவர்கள், இப்போ எம்ஜிஆர் அவர் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றினார். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நடந்ததில் வந்து ஒப்பிட்டு எதிர்காலத்தில் சொல்லத்தான் செய்வாங்க.
அதனால் எம்ஜிஆரை ஒப்பிடுறது, காமராஜரை ஒப்பிடுறது, எல்லாரும் அவர் படங்களை போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன் கருத்து, நாங்கள் போனதில் 25 சீட் வாங்கி தான் நின்றுருக்கோம். இந்த தடவை கூட்டணி கட்சிகள் அதே கூட்டணி தான் இருக்குது. இருக்கிறதே 234. நாங்கள் என்ன காங்கிரஸ் 100 சீட்டாக நிற்க முடியும்? 100 சீட்டாக நிற்க முடியும்? எல்லா கட்சிகளும் கொடுத்தது போக ஏற்கனவே 25ல் நின்றுருக்கோம். ஏறக்குறைய இந்த தடவை தேர்தலில் வந்து நிற்கிற போது அந்த எண்ணிக்கை என்ன வருது, மற்ற என்னென்ன கட்சிகள்லாம் கூட்டணியில் வருதோங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக வந்து ஒரு தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி வருமா, எங்கள் கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சி வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு குறைவு. அதான் யதார்த்தம். ஓப்பன் ட்ரூத் என்னென்னா அதான். திமுக அதிகமான எண்ணிக்கையில் தான் திமுக நிற்கும். திமுக தனித்து ஆட்சி அமைக்க தான் அவங்க விரும்புவாங்க. அது இயற்கை. ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணியில் பங்கு பண்ணீங்களே சொன்னீங்க. எடப்பாடி என்ன சொன்னார்? நீங்கள் மறுத்திருக்காருல, நான் வந்து பிஜேபிக்கு மந்திரி சபையில் பங்கு தருவேன் நான் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு போனது அமித்ஷா சொன்னாங்கிறதுக்காக அவர் ஒன்றும் விட்டுறலையே. அமித்ஷாவே சொல்லிட்டாரு நாங்கள் 5-6 மந்திரி தரேன் நான் சொன்னார். தனியாக தான் போகிறேன்னு எடப்பாடியே சொல்லும்போது என்ன அப்புறம் திமுகவில் மட்டும் இல்லை நாங்கள் காங்கிரஸுக்கு 10 மந்திரி விட்டு போனால் சொல்லுவாங்க. நாங்களும் தனியாக ஆட்சி தான் சொல்லுவாங்க. அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே ஆட்சியில் இருக்காங்க, தனித்த ஆட்சியில் இருக்காங்க, தனித்து ஆசைப்பட தான் விரும்புவாங்க. அதுக்கு தான் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.